ஸ்ரீ மகாபெரியவா சரணம். மகாபெரியவா நூற்றாண்டு வாழ்ந்த ஞான தீபம். குருங்கிறவங்க மேகங்கள் மாதிரி. மேகங்கள் கடல்ல இருந்து சுத்தமான தண்ணீரை மட்டும் உறிஞ்சி எடுத்து எல்லாருக்கும் உபயோகமாகிற விதமா மழையா பொழியும். அதே மாதிரி நம்ம அன்பான மகாபெரியவா அவரோட பக்தர்கள் கிட்ட இருந்து நல்ல குணங்களை எடுத்து அவங்களுக்கு உபயோகப்படும் முறையில அவங்களுக்கே கொடுப்பார். பெரியவா அம்பாளோட வாக்க தன் உள்ளுணர்வுல இருந்து எடுத்து சொல்லி அவரோட பக்தர்களுக்கு தன் கருணை ஊடுருவுற கண்களால பரப்பி அருள் பாலிச்சார். ஒரு முறை மகா பெரியவாளை பார்க்க ஒரு அம்மா தன் சுட்டி பையனோட வந்திருந்தாங்க. அந்த பையன் ஒரு இடத்துல உட்காராம சுறுசுறுப்பா இப்படி அப்படியுமா தாவிக்கிட்டும் ஓடிட்டும் இருந்தான். பெரியவா உள்ள இருந்துட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டே அந்த பையனை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார். வரிசையில அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி பெரியவா பக்கத்துல வந்ததும் அந்த அம்மா, பெரியவா, இவன் ஏன் பையன்தான், ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான், படிப்புல துளி கூட கவனம் கிடையாது, எல்லா பரீட்சையிலையும் ஃபெயில் ஆயிட்டான், கேட்டா நல்லாதான் படிச்சேன், மனசுல நிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றான், நீங்க தான் அவனுக்கு ஒரு நல்ல வழிகாட்டணும்னு அந்த பெண்மணி சொன்னாங்க. அமைதியா கேட்டு இருந்த பெரியவா தொடர்ந்து பேச ஆரம்பிச்சார். பொதுவா மனுஷாலோட புத்திய குரங்கு புத்தின்னு சொல்றது வழக்கம். சனகாலம் கூட நிக்காம சதா சர்வதா மாறி மாறி மரத்துக்கு மரம் தாவிண்டே இருக்கும் குரங்கு. குரங்குல இருந்துதான் மனுஷனும் வந்தான். அதனாலதான் மனுஷங்களான நம்மளோட சித்தமும் நிக்காம ஓடிண்டே இருக்கு. அதனாலதான் குரங்கு புத்தின்னு சொல்றோம். வெள்ளக்காராலும் மங்கி மைண்டுன்னு சொல்லுவா. ஹிருதய ஏ கபிம் அத்தியந்த சபலம்னு ஆச்சாரியால் சிவானந்த லஹரி ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். பரமேஸ்வரா, ரொம்ப ரொம்ப சபலமான இந்த என்னோட மனக்குரங்க பக்தி கயிற்றாலை கட்டி உன் கையில பிடிச்சு எடுத்துட்டு போ. வெறுமனே கபாலத்தை வச்சுண்டு பிட்சை கேட்கறத விட இப்படி ஒரு வித்த கித்த செஞ்சு காட்டினா உனக்கும் நல்ல வரும்படி வர்ற பிழைப்பும் கிடைக்கும், நானும் பிழைச்சுக்குவேன்னு பரமேஸ்வரன் கிட்ட அவர் வேடிக்கையா பிரார்த்திக்கிறார். ஹிருதய கபி, அதாவது மனக்குரங்குங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறார். ஆஞ்சநேய சுவாமியோட பெருமை என்ன? சஞ்சலத்தன்மைக்கே பேர் போன கபியா அவர் இருந்தாலும், மகா பலசாலியா இருந்தாலும், மனசுல கொஞ்சம் கூட சலனமே இல்லாம சஞ்சலமே இல்லாம மனசை அடக்கி புலன்களையும் அடக்கி இந்திரிய நிகிரகம் பண்ணி சரீரத்தையும் மனசையும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட தொண்டுக்கே அர்ப்பணிச்சு அடிபணிஞ்சு இருந்ததுதான் அவரோட மகிமை. ஆஞ்சநேய சுவாமி யார்? சஞ்சலத்துக்கே பேர் போன கவி வம்சத்துல பிறந்த அவர் எப்பவும் சஞ்சலிச்சுட்டே இருக்கிற வாயுவுக்கு புத்திரர். வாதாத்மஜர்னு சொல்லுவா. வாதன்னா வாயுதானே, ஆத்மஜன்னா புத்திரன். வாத ஏ ஆத்மஜன்னா வாயு புத்திரன். வாதாத்மஜம் வானரையே யூதையே முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. யூதம்னா கூட்டம், சேனை. வானர படையில முக்கியமானவர் இவர்தான். அதனால வானர யூத முக்கியர். இது ஸ்லோகத்தோட பின்பாதி. முன்பாதி என்ன? அதுல என்ன சொல்லியிருக்கிறது? வாயு வேகம் மனோவேகம்னு ரெண்டு சொன்னேனே, அந்த ரெண்டு வேகமும் அவருக்கு இருக்கு. ஆனா மனசு இந்திரியங்களோட சலனத்துல இல்ல, சரீரத்தால செய்யற காரியத்துலதான் வாயுவேக மனோவேகக்காரரா இருக்கிறவர். மனோயே ஜபம் மாருதையே துல்யையே வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம். மனோஜபம்னா மனச போல வேகம் கொண்டவர், ஜபம்னா வேகம். மாருதையே துல்யையே வேகம்னா காற்றுக்கு சமமான வேகமுடையவர். மாருதம்னாலும் காற்றுதான். இப்படியெல்லாம் இருக்கிறவருடைய ஆச்சரியமான மகிமை என்னன்னா, ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம்னு ஸ்லோகம் இருக்கு. புலன்களை வென்றவர் ஜிதேந்திரியர். ஜித இந்திரியர், ஜெயிக்கப்பட்ட இந்திரியத்தை உடையவர். மனசுதான் எல்லா இந்திரிய காரியத்துக்கும் மூலம். அதை ஜெயிச்சவர் தான் ஜிதேந்திரியர். மகா சஞ்சலமான மனச ஜெயிச்ச ஜிதேந்திரியர் அவர். அதனாலதான் புத்திமான்களுக்கெல்லாம் அதிபதியா புத்திமதாம் வரிஷ்டரா இருக்கிறார். ஆனா இந்த இந்திரிய ஜெயம், புத்தி சிறப்பு
எல்லாத்தையும் விட அவரோட பெரிய பெருமை என்னன்னா, அவர் ராமதாசனா இருந்து பகவானுக்கு இவரை போல பணி செஞ்சவர் யாரும் இல்லைன்னு இவர் பக்திமான்களுக்கெல்லாம் வரிஷ்டரா இருக்கார். அதாவது முதலிடத்துல இருக்கார். அதுதான் அவரோட பெரிய பெருமை. தேக சக்தியோடு புத்தி நுட்பத்தையும் காட்டி செய்ய வேண்டிய வேலை தூது போறது. அந்த தூது போற வேலையை ரொம்பவும் சிறப்பா செஞ்சு சாட்சாத் சீதாராமருக்கே துக்கத்தை போக்கி பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் கொடுத்தாரே, அதுக்காக தான் அவரை தலை வணங்கி பிரார்த்தனை பண்ணணும். ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமின்னு பாதத்துல விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். இவ்வளவையும் மகா பெரியவா அந்த சுட்டி பையனோட அம்மா கிட்ட சொல்லிட்டு, உன் பையன் ரொம்ப சுட்டியா இருக்கான், அதுக்கு காரணம் அவனோட சின்ன வயசும் அலைபாயிர அவன் மனசும் தான்னு சொல்லி பக்கத்துல உள்ள சிப்பந்திய கூப்பிட்டு ஒரு பேனா பேப்பரை எடுத்துட்டு வர சொல்லி ஆஞ்சநேய சுவாமியோட மந்திரத்தை எழுத சொன்னார். அந்த மந்திரம் என்னன்னா, மனோ ஏ ஜவம் மாருதையே துல்லையே வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரையே யூதையே முக்கியம் ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. ஸ்ரீராம தூதம் சிரசா நமாமி. இந்த மந்திரத்தை உன் பையனை காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சுவாமி கிட்ட 3 முறை சொல்ல சொல்லு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். க்ஷேமமா இருங்கோன்னு மகா பெரியவா ஆசீர்வாதம் பண்ணார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.